சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ரேவதி, என்ன சும்மா இருக்கீங்க? டேய், நான் எங்கடா சும்மா இருக்கேன்? கண்ணு தெரியல, தக்காளி வெட்டிட்டு இருக்கேன். இந்த வயசுலயும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சந்தோஷப்படுறா. ஐயோ பாட்டி, இப்ப வேலை செய்யறதா முக்கியமா? மீனா டீச்சரை வேலை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொன்னேன்ல, ஏன் தூக்கினாங்கன்னு கேட்டு அவங்க திரும்ப வேலைக்கு சேர்த்துக்க சொல்லுங்க பாட்டி. ஏன் தோர, நீங்க கேட்க மாட்டீங்களோ? போய் கேளு. நான் கேக்குறதா? என்ன விளையாடுறீங்களா? நான் கேட்டா எங்க அப்பா உனக்கு எதுக்கு மீனா மேல இவ்வளவு அக்கறைன்னு கேட்பாரு. நானும் கேக்குறேன், உனக்கு என்ன மீனா மேல அவ்வளவு அக்கறை? என்ன பாட்டி, காப்பாத்துங்க பார்த்தா கால வர விடுறீங்க. உங்க அப்பனுக்கு சத்தியம் பண்ணி மீனாவை கால வாரி விட்டது நீ. நீ என்ன சொல்றியா? பாட்டி, அதுக்கான காரணத்தை தான் சொல்லிட்டேனே பாட்டி, திரும்பவும் ஏன் அதை பத்தி பேசணும்? பாட்டி, எனக்கு மீனா வேணும் பாட்டி. நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்கு அவ இந்த ஊர்ல இருந்தாகணும். உன் பிள்ளைகிட்டையும் மருமக பிள்ளைகிட்டையும் திரும்பவும் மீனாவை ஸ்கூல்ல சேர்த்துக்க சொல்லுங்க பாட்டி. பிளீஸ் பாட்டி. கத்தியில வேலை பார்த்துட்டு இருக்கேன். இவனுக்கு ரெண்டு பேரும் நல்ல விதமா இருக்கும் போதே சொல்றதை கேட்க மாட்டானுங்க. இப்ப என்னமோ பெருசா வெட்டி முறிச்ச மாதிரி வந்து உட்கார்ந்து இருக்கானுங்க. நான் இப்ப சொன்னா மட்டும் மீனாவை மறுபடியும் ஸ்கூல்ல சேர்த்துக்க போறானுங்க. ஏய், நான் தான் சொன்னேன்ல மீனா இந்த ஊரை விட்டு போக மாட்டான்னு. அப்புறம் என்னடா? அதுக்காக மீனாவுக்கு நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்க மாட்டீங்களா? அப்ப கூட நீ கேட்க மாட்ட. ஐயோ பாட்டி, மீனா கழுத்துல 3 முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் பாருங்க, அவளை யாரும் ஒன்னும் சொல்ல முடியாத அளவுக்கு பாத்துப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க தான் அவளுக்கு உறுதுணையா இருந்து அவளுக்கு எதிரா நடக்கிற அநீதியை தட்டி கேட்டு மீனாவை காப்பாத்தி கொடுக்கணும் பாட்டி. என்னடா நீ உறுதுணைங்கிற அநீதிங்கிற? இரு, பேசி பாக்குறேன். ஏயா சிதம்பரம். என்ன சித்தி? ஸ்கூல்ல என்னமோ பண்ணீங்களாமே, என்னது அது? ஏயா, நீங்களும் ஸ்கூலுக்கு போயிருந்தீங்களாமே? ஆமா போனேன். எதுக்கு? படிக்கிறதுக்கா? இல்ல, பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு. அதுக்குதான் மீனா இருக்காளே. அவ்வளவுதான், ஸ்கூலை விட்டு அனுப்பிட்டோமே. யார் அனுப்புனா? நாங்க தான். நான் தான் அனுப்புனேன். நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா போய் அவளை வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்களா? மீனாவ வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு மட்டும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போயிருக்கீங்க, அப்படித்தானே? பரவாயில்லையா? பரவாயில்ல, ரெண்டு பேரும் இதுலயாவது ஒத்துமையா இருக்கீங்களே, பரவாயில்ல. சித்தி, யாரோட யார் ஒத்துமையா இருக்கிறது? நாங்க ஒத்துமையெல்லாம் ஆகல. அப்புறம் எதுக்கு ரெண்டு பேரும் ஒன்னா போய் மீனாவை வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க? டீச்சர் நம்ம ஊர் ஸ்கூல்ல இருக்க கூடாது. ஸ்கூல்ல மட்டும் இல்ல, ஊர்லயே இருக்க கூடாது. அப்படி என்னையா அவ பண்ணா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? நாங்க சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுமா? எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா நீங்க ரெண்டு பேரும் அவளை என்ன காரணம் சொல்லி அனுப்பிச்சீங்கன்னு எனக்கு தெரியணும்ல. அத முதல்ல சொல்லுங்க. டீச்சருக்கு ஒழுங்கா பாடம் சொல்லி கொடுக்க தெரியல. அவங்களால ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களோட வாழ்க்கை வீணா போகுது. என்னையா சொன்னீங்க? மீனாவுக்கு பாடம் சொல்லி கொடுக்க தெரியலையா? அவளால ஸ்கூல் பசங்க வாழ்க்கை வீணா போகுதா? எப்படியா? எப்படி இப்படி வாய் கூசாம நன்றி கெட்டத்தனமா பேசுறீங்க? உங்க அதிகார திமிர்ல மூடி வச்சிருந்த ஸ்கூல
உங்க 2 பேரையும் வச்சே திறக்க வச்ச வைப்பா அந்த மீனா. ஸ்கூல் பசங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து பார்த்து பண்ணவையா அந்த மீனா பொண்ணு. நீங்க 2 பேரும் பெத்ததுங்க பண்ண தப்பால இப்ப மீனாவை தண்டிச்சிருக்கீங்களே, இது உங்களுக்கு நல்லாவா இருக்கு? நீங்க 2 பேரும் எப்படியா ஊருக்குள்ள பெரிய மனுஷங்கன்னு நியாயம் பேசி திரிஞ்சிட்டு இருக்கீங்க? ஊருக்குள்ள பெரிய மனுஷங்களா வாழ்ந்துட்டு இருந்த எங்களை ஊருக்குள்ள மரியாதை இல்லாம ஆக்குனதே அந்த மீனா தான். அதனால என் மானம் போச்சு, மரியாதை போச்சு. அதுக்கு அவளை பழித்தீக்க இந்த ஊரை விட்டு அனுப்ப பாக்குறீங்க. ஆமா. ஏயா அவ போயிட்டானா உங்க 2 பேருக்கு போன மானம் திரும்ப கிடைச்சிருமா? என்னையா முழிக்கிறீங்க? சொல்லுங்க. அவளை அனுப்பிட்டா உங்க மான மரியாதை எல்லாம் திரும்ப கிடைச்சிருமா? நீங்க 2 பேரும் தைரியமா ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? சரியா? சரி, நான் ஒண்ணு தெரியாம தான் கேக்குறேன். உங்க மானத்தையும் மரியாதையும் கெடுத்தது அந்த மீனாவா இல்ல நீங்க 2 பேரும் பெத்ததுங்களா? என்னையா ஆடு திருடின மாதிரி முழிக்கிறீங்க? உங்க பிள்ளைங்க பண்ணதுக்கு மீனா என்னையா பண்ணுவா? யாரும் கேட்க ஆள் இல்லன்னு அவளை எதுக்குறீங்களா? அவதான் எதுக்கும் நான் காரணம் இல்லன்னு சொல்லிட்டாளே. இல்ல சித்தி, தேவி கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே அந்த டீச்சர் தான். கணேசனையும் டீச்சர் தான் மனச மாத்திருக்கா. ஆமா, உங்க 2 பிள்ளைகளும் குழந்தைங்க பாரு, வாயில விரல் வச்சா கடிக்கவே தெரியாது. இவ சொல்லி அவங்க கேட்டாங்களாம். என்னையா என்ன பேசுறீங்க 2 பேரும்? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நாங்க என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறோம் சித்தி. ஆனா உங்களுக்கு டீச்சரை பத்தி தெரியாது. டீச்சர் தான் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. ஆனா ஊருக்குள்ள நான் தான் பண்ணி வச்சேன்னு சொல்லிட்டு திரியறாங்க தெரியுமா? எங்க பசங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல நாங்களே மறைமுகமா சம்மதிச்சோன்னு வேற சொல்லிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு யார்ப்பா சொன்னது? ஊர்ல இருக்கிறவங்க சொன்னாங்க. ஊர்ல இருக்கிறவங்க சொன்னதெல்லாம் நம்புவீங்க, வீட்டுல இருக்கிறவனா நான் சொன்னதை நீங்க நம்ப மாட்டீங்க. மீனாவுக்கும் உங்க பிள்ளைங்க கல்யாணத்துக்கும் சம்பந்தமே இல்லையா? சொன்னா புரிஞ்சுக்கோங்க. அவளை திரும்பவும் ஸ்கூல்ல வேலை செய்ய விடுங்க. எதுக்கு? சின்ன பசங்க கெட்டு போறதுக்கா? எங்க பிள்ளைங்க வாழ்க்கையை தான் டீச்சர் கெடுத்தாங்க. ஊர் பிள்ளைங்க வாழ்க்கையும் கெட்டு போகணுமா? அதுக்குதான் அவங்கள ஸ்கூல்ல வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னோம். இல்லையா, நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் கேளுங்க. சித்தி, இனிமே மீனா டீச்சரை பத்தி இங்க பேசாதீங்க. அவங்களுக்கு ஸ்கூல்ல வேலை இல்ல, அவ்வளவுதான். சிதம்பரம், ஸ்கூல்ல வேலை செய்யாதவங்க